أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم களே, என்னுடைய குர்ஆன் வகுப்பில் பங்கேற்கும் மக்களுக்கு நான் அல்லாஹ் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, ரப்பு என்றால் என்ன, அது முழு விவரம் கேட்டிருந்தேன். அதில் நம் குர்ஆன் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் நண்பர் சகோதரர் செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய சிந்தனையின் மூலமாக சில விஷயங்களை நன்கு பேசியிருந்தார். அதை சிறிது கேளுங்கள். உங்களுடைய அபிப்பிராயத்தையும் நீங்க சொல்லுங்க. பிஸ்மில்லாஹ் வைக்கிறேன் தம்பி, கேளுங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சார், எது இறைவன் அப்படிங்கிறத பத்தி சிந்திக்க சொன்னீங்க சார். இறைவன் ரப், படைப்பாளன் அல்லாஹ், அவன் ஒருவன் தான் அப்படிங்கிறது அல்லாஹ்வோட கருணையை கொண்டும் அவன் முதல் வேதமான ஃபுர்கானை கொண்டும் இறுதி வேதமான குர்ஆனை கொண்டும் அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர படைப்பாளன் இல்லை அப்படிங்கிறத உணர முடியும் சார். இறைவன் ரப்பு மட்டும் ஒவ்வொரு மனிதனும் நீங்க கேள்வி கேட்டாப்புல அல்லாஹ், இயேசு, கிருஷ்ணன், சிவன், முருகன்னு ஆளாளுக்கு, புத்தர், மகாவீரர்னு ஆளாளுக்கு ஒரு இறைவனை சொல்லிட்டு இருக்காங்க சார். இதுல இருந்து உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி இறைவன் இருக்கான் அப்படிங்கிறது புரியுது சார். ஆனா உலக வாழ்க்கை மனிதனுக்கு பயன் அளிக்கணும்னா, மறுமை வாழ்க்கையும் நன்மையா அமையணும்னா உண்மையான இறைவன், இவ்வளவு பேர் சொல்ற இறைவன்ல எது உண்மை அப்படின்னு கேட்டிருந்தீங்க சார். வழிகாட்டுதலை கொண்ட குர்ஆனை கொண்டு அவன் வழிகாட்டுதலின்படி யோசிக்கிறப்ப சார், எங்கெல்லாம் குர்ஆன்ல அல்லான்னு வருதோ அது எல்லாம் படைப்பாளனை குறிக்கிறதாகவும், குர்ஆன் முழுமையிலும் ரப் அப்படிங்கிற வார்த்தையை எங்கெல்லாம் எல்லாம் உபயோகப்படுத்தி இருக்கிறானோ, ரப்புங்கிற வார்த்தை, இறைவன்கிற வார்த்தை வர்ற இடம் எல்லாம் அவன் யார் அப்படிங்கிறத நம்பிக்கை கொண்டவருக்கு அறிவிப்புதான் இருக்கு சார். குர்ஆன்ல அவன் அறிவித்ததை கொண்டு குர்ஆன் முழுமையிலும் அவன் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையையும் ரப்புங்கிற வார்த்தையையும் இறைவன்கிற வார்த்தையும் இரண்டா பயன்படுத்துறான் சார். மனிதனுடைய தேவையே அவனுக்கு, அதாவது மனிதனுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நிறைவேற்றிக்கிற அந்த தகுதி மனிதனுக்கு இல்லைங்கிறது தன்னோட வாழ்நாள்ல மனிதன் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு தேவைப்படுகிற எந்த ஒரு தேவையும் நிறைவேறுவதாக இல்லை. அப்ப அந்த தேவைகளை நிறைவேற்றி தருகிற ஒரு கடவுளாகவோ தெய்வமாகவோ அவன் எடுத்துக்கொள்கிறான். தன் தேவைக்கு ஏதாவது ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்கிறான். அது மனிதன் தன் தேவைக்காக, தன் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தனக்கு மேலான சக்தியாக எதை நாடுகிறானோ அதுவே இறைவனாக அவன் கொள்கிறான். தன் தேவையை நிறைவேற்றி தருபவனே கடவுளாகவோ இறைவனாகவோ அவன் உருவகப்படுத்தி கொள்கிறான். இப்படி பார்க்கும்போது பிறந்த நாள் முதலாக இறக்கும் நாள் வரையில் ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் படைப்பாளன் அல்லாவே அவனை படைப்பதற்கு முன்பாகவே தேவைகளை நிறைவேற்றி வைத்து இந்த பூமியையும் வானங்களையும் அவைக்கு இடைப்பட்ட யாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறான். எந்த ஒன்றுமாய் இல்லாத நிலையிலிருந்து அனைத்தையும் படைக்கிறான். மனிதனையும் எந்த ஒன்றுமாய் இல்லாத நிலையிலிருந்து படைத்தான். உன்னையும் வயிற்றில் சிசுவாய் இருந்த போதே அறிந்தவன் நான் என்று கூறுகிறான். இப்படிப்பட்ட படைப்பாளனாகிய அல்லாஹ்வுக்குத்தான் ஒவ்வொரு மனிதனின் தேவையையும் நன்றாக புரியும். ஒவ்வொரு மனிதனுடைய தேவையையும் நிறைவேற்றிய பின்னர் மனிதனை படைத்து
அவனை பாதுகாக்கிறவனாய் விளங்குகிற அல்லாவே ரப்பாக இருக்க முடியும் என்பதை உணர முடிகிறது சார். படைப்பாளன் அல்லாவே ரப். அவனை தவிர ரப் இல்லை என்று அவன் வேதத்தில் குறிப்பிடுவது முழுவதும் உண்மை என்பதை அவன் அருளாலே உணர முடிகிறது சார். வாழ்க்கையில் முன்னேற இவ்வுலக வாழ்க்கையும் மறுமையும் பலனளிக்க வேண்டி முக்கியமான சிந்தனையாக இறைவன் யார், படைப்பாளன் யார் என்பதை உணர வேண்டும் என்பது அல்லாஹ்வின் நோக்கமாக இருப்பதை புரிய முடிகிறது சார். அல்லாஹ் யார், இறைவன் யார் என்பதை புரிந்தால் மட்டுமே நாளைய வாழ்க்கை நம் கையில் இல்லை என்பது புரியும் அப்படின்னு விளங்க முடியுது சார். அனைத்து தேவைகளையும் படைத்திருக்கிற அல்லாஹ்வே உண்மையான ரப்பாக இருக்க முடியும் என்று சிந்திக்க தோன்றுகிறது சார். கருத்து சரியான கூறவும் சார். வணக்கம் சார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருளால் உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை சக்தியையும் நல்ல ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான். நீங்கள் இப்பொழுது பேசிய அனைத்து விஷயங்களும் மிக்க மேலானதா இருக்கின்றது. அல்லாஹ் ஒரு விஷயம், ரப்பு ஒரு விஷயம் என்பதை நல்ல முறையில் விளக்கி பேசி இருந்தீர்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நீங்கள் பேசும், நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு கருத்தும் மிக்க நன்மையாகவும் நல்லபடி எடுத்தும் கூறுகின்றீர்கள். இதுதான் ஒரிஜினல்னு சொல்லுவாங்க. உன்னத்தனை காய்பிடிக்காம அல்லாஹ்வின் உதவி கொண்டு சிந்திச்சு ஒரு அர்த்தத்தையோ ஒரு விளக்கத்தையோ தன் வாழ்க்கையில் எடுக்கும் ஒரு பக்குவத்தை நீங்கள் அடைந்து இருக்கின்றீர்கள். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் நீங்களாக அல்லாஹ்விடம் கேட்டு அழகான முறையில் சொல்லியிருக்கின்றீர்கள். இதுதான் குர்ஆனை ஓதக்கூடிய முறை. ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டுமே தவிர இன்னொரு மனிதன் பேச்சையோ செயலையோ காப்பி அடிப்பது கூடாது. உனக்காக ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தன்னுடைய ஞானத்தையும் அறிவையும் வைத்து படைத்திருக்கின்றான். அதை கொண்டு ஒவ்வொருத்தரும் முன்னேற வேண்டுமே தவிர பிறரை கேட்டு வாழ்வது இஸ்லாத்துக்கு கிடையாது. அது காஃபிர்த்தனத்துக்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது போலாம். நல்ல விஷயங்கள் பேசி இருக்கின்றீர்கள். கருத்து நல்ல கருத்து. உங்களுக்கு மேற்கொண்டு இன்னும் புரியக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு எழுதி போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு பேசுறதை விட ஒரு பேப்பர்ல எழுதி இப்படி அல்லாஹ்னா என்ன, புகழ்னா என்ன, ரப்புன்னா என்ன, ஆலமீன் அகிலங்கள் என்றால் என்ன, நாளையும் பிரிச்சு எழுதி உங்களுக்கு டயக்ராம் போட்டு அனுப்பி வைக்கிறேன். அதை படிச்சு இன்னும் மேற்கொண்டு நீங்க சிந்திங்க. என்னுடைய கருத்து இது. அல்லாஹ்விடம் கேட்டு தெரிந்து கொண்டது. அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க முன்னேறுவதற்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வைக்கிறேன் தம்பி. இதைப்போல் மற்றவர்களும் சிந்திச்சு பேசுங்க. இப்போ நான் சொன்னது எல்லோருக்கும் சொல்லியிருக்கேன். குர்ஆன் பயானில் பங்கேற்கும் மக்கள், ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கின்றேன். இது சம்பந்தப்பட்ட கேள்விகளை
நீங்கள் கேட்க வேண்டும். நீங்க சிந்திச்சு, உங்களுடைய விளக்கத்தை ஒழுங்காக சொல்லிய பின்னர், நான் அதற்கு பதில் கூறுகிறேன். என்னுடைய விளக்கத்தை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.